அனைவருக்கும் வணக்கம். 30 நாட்களில் சிம்பனி இசையை வடிவமைத்து லண்டனில் அரங்கேற்றதா எல்லோரும் பெருமையாக பேசிகிட்டு இருக்கிற சூழ்நிலையில் 1 நிமிட வீடியோ கிடச்சிது. இப்போ இசையமைத்த அந்த வேலையன்ட் அப்படிங்கிற அவங்களுடைய தொகுப்பினுடைய 1 நிமிட வீடியோவில் இளையராஜா என்ன பண்ணி வச்சுருக்காரு அப்படிங்கிறத ஒரு பீஸ் மட்டும் இப்போ நம்ம பார்த்துருவோம். மீதி இந்த சிம்பனி எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்போ நம்ம இதை பற்றி ஆய்வுகளை மேற்கொண்டு வெளியிடுவோம். ஐயோ, அறிவில்லையாடா உனக்கு? 3 நேரம் கொட்டை இல்ல, சொல்றத கவனமா கேள்றா. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம், தேனினி மயிலும் இயேசுவின் நாமம், திவ்ய மதுரமாவே அதை தேடிய நாடே இருச்சபையானோரே. இந்த அம்மாவை இந்த பிராமணன் தகாத வார்த்தையை சொல்லி தள்ளி விட்டுருக்கான். ஆனால் கடைசியில் இவங்க மேலே பழிய போடுறான். செயின் திருட வந்தவங்களாம், அதாவது தமிழர்களை திருட வந்தவங்கள முத்திர குத்துறான். ஆனால் உண்மையான திருடனுங்க யார் தெரியுமா? கட்டுக்கட்டா கோயிலுக்கு வந்த பணத்தை திருடுறாங்க. பிராமணர்கள் சபாவில் பாடி பார்த்துருக்கீங்க, எங்கேயாவது உழைச்சி பார்த்துருக்கீங்களா? சங்கீத மும்மூர்த்திகள் கீர்த்தனைகளை பாடி வச்சிருக்காங்களே, சோத்துக்கு என்னடா பண்ணானுங்க? பிச்சை அடித்தாங்களா இல்லை திருடினாங்களா? கோயில் திருட்டு வீடியோ பார்க்கும்போது ஒருவேளை இவங்களும் அப்படித்தானோ அப்படின்னு நினைக்க தோணுது. பிராமணர்கள் வேலை பார்க்க நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விருந்துக்கு ஏற்பாடு செய்வாங்க. தமிழன் என்னைக்காவது அப்படி பண்ணியிருக்கானா? தமிழர்கள் வீட்டுக்கு யாராவது வந்தால் நம் வீட்டு பெண்கள் அடுப்பாங்கரையில், பிராமணர்கள் வீட்டில் அவர்கள் வேலை பார்க்க நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளை வரவழைத்து அவர்களுக்காக பிராமண வீட்டு பெண்கள் கீர்த்தனைகளை பாட வைப்பார்கள். அவங்கள இல்லைன்னு சொல்ல பொண்டாட்டிக்கு டான்ஸ் தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னேன். ஏன் சொன்னேன்? என்னுடைய முதலாளியோட சம்சாரத்துக்கு டான்ஸ்னா உசுறு. அவங்கள ஒரு நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து என் பொண்டாட்டியை டான்ஸ் ஆட சொன்னா எனக்கு டபுள் இன்கிரிமெண்ட், குச்சிப்படி ஆட சொன்னா ப்ரமோஷன், கதகளி ஆட சொன்னா ஆபீசர் போஸ்டே கிடைக்கும். ஏண்டா கிட்டுமணி, ஓ முதலாளிக்கு கேபரே டான்ஸ் பிடிக்குன்னா ஓ பொண்டாட்டி அவர் முன்னாடியே கேபரே டான்ஸ் ஆட சொல்லுதே. என்னோட பொண்டாட்டிக்கு கேபரே ஆட தெரிஞ்சிருக்கணும்னு நான் ஆசைப்பட்டா அவ கண்டிப்பா கேபரே டான்ஸ் ஆடியே ஆகணும். தமிழ் காபி கேட் சாங்ஸ். உனக்கு தான் இந்த பதிவு. உழைப்புனா என்னென்ன தெரியாத பிராமணர்கள், அப்படியே இவங்க உழைச்சாலும் ஏசி ரூமில் தான் இவங்க உத்தியோகம் இருக்கும். அதனால தான் இவங்க இசையெல்லாம் கற்றுக்க முடியுது. தமிழர்களுக்கு விவசாய மளிகை கடை நடத்துறதுக்கே நேரம் சரியாக இருக்குது. இதில் எங்கேருந்து இசையை கற்றுக்கிறது? தமிழர்கள் பாடுபட்டு கொண்டு வந்த மளிகை பொருட்கள் மற்றும் காய்கறிகளை பிராமணர்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போய் சமையல் செய்து தின்னு கொளுத்துட்டு தமிழர்களுக்கு இசை அறிவு இல்லைன்னா இதில் ஏதாவது லாஜிக் இருக்கா? தமிழர்கள் அசைவம் சாப்பிட்டாலும் அதில் ஒரு நாகரிகம் இருக்கும். பிராமணர்கள் தயிர் சாதம் சாப்பிட்டாலுமே சாப்பாட்டு தட்டியை நக்கி நக்கி தான் திம்பானுங்க. பார்க்கவே அருவறுப்பாக இருக்கும். இனிமேலாவது தமிழர்களுக்கு இசை தெரியாது, சிம்பொனி தெரியாது அப்படின்னு பேசாதீங்க.